பிரயாணத்தில் இயேசுவோடு பிரயாணம் பண்ணுகிற சீஷர்களை அந்த கடலுக்குள்ளே முக்கி கொல்லும்படியாக என்ன வருகிறது? சுழற்காற்று வருகிறது, கொடுங்காற்று வருகிறது, படகுக்குள்ளே தண்ணீர் ஏறுகிறது. இவர்கள் அழுகிறார்கள். இயேசு கூப்பிட்டுட்டு போறாரு, அவரும் படகுக்குள்ள இருக்கிறாரு. ஆனாலும் அழுகையா அழுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போவதில் உமக்கு உனக்கு சிந்தை இல்லையா? அல்லேலூயா. அழுகிறார்கள். பாருங்க, விசுவாசியாக பிரயாணம் ஆரம்பித்த பிற்பாடு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சவால்கள், எத்தனை நோய்கள், எத்தனை துன்பங்கள். இது வந்தபோது அவங்க என்ன சொன்னாங்க? அந்த படகுக்குள்ளே படுத்து தூங்கி கொண்டிருந்த இயேசுவை உணர்த்தினாங்க. சொல்றாங்க, நாங்கள் மடிந்து போவதில் உமக்கு கவலை இல்லையா? இயேசு எழும்பினார். காற்றே அடக்கு, கடலே சாந்தமாகு கட்டளையிட்டார். கடல் அடங்கியது, காற்று அடங்கியது. நம்ம விசுவாச படகுல இயேசுவோடு இணைந்து கிறிஸ்தவ வாழ்க்கை செய்து கொண்டிருந்தாலும் இந்த உலகமாகும் அவன் கடலிலே நம்மை தகர்த்து உடைக்க, நம்மை முக்கி கொல்ல சத்துருவானவன் எதிர்காற்றை அனுப்புவான். ஹல்லேலூயா. எதிர்காற்றை அனுப்புவான், பிரச்சனைகளை அனுப்புவான். ஹல்லேலூயா. ஆனால் நம் படகுக்குள்ள இயேசு இருக்கிறபடியினால் நம்ம இயேசுவை எழுப்பணும். அப்படின்னா இயேசுகிட்ட சொல்லணும். அதுதான் ஜெப வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவனுடைய ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை இல்லைன்றா நீ கடின பிரயத்தனம் செய்தாலும் பல காரியங்களிலே நீ வெற்றி அடைய முடியாது. நீ ஜெபிக்கணும். நமக்குள்ள இயேசு இருக்கிறார், அவரை உணர்த்தணும், ஜெபிக்கணும். இயேசுவே எழும்பி எனக்காக கிரியை செய்யுங்க என்று சொல்லணும்.